இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு சொலினாய்டுன்னு ஒன்று கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். இப்போ நீ யோசிச்சு பாரு, நான் ஒயரை சுற்றுறேன் ஒரே இடத்துல நான் சுற்றிக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாது. கொஞ்சம் திக்னஸ்னால என்ன ஆகும், கொஞ்சம் அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி வந்துருமா வராதா? நான் சொல்கிறது புரியுதா? அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்குது பார்த்தியா, ஒயர்னா இப்படி வச்சுருக்கேன் பார்த்தியா, இதோட பேர் தான் என்னது? இவ்வளோதான். சரியா? சொலினாய்டு ஒரு பெருசெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதுதான் சொலினாய்டு. சரியா? இப்போ பேசிக்காக ஒயர் சுற்றிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோ, ஒயர் கொஞ்சம் கொஞ்சம் போக தானே செய்யும், இந்த மாதிரி ஆக போகுது. அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டோட பேர் என்னது? எனி டிஃபிகல்ட்டி? புரிஞ்சா சொலினாய்டுனா என்னன்னு? வெரி குட். Solenoid, an insulated wire tightly wound closely in the form of a helix. இதுதான் helix. பட் இந்த ஒயர் எப்படி இருக்கணும்? இன்சுலேட்டட். இன்சுலேட்டட்னா உள்ளார இன்சுலேட்டர்னு அர்த்தம் கிடையாது. அதாவது இப்போ யோசிச்சு பாரு, கரண்ட் வந்து ஈஸியஸ்ட் பார்த்து தானே தேடி போகும். இப்போ யோசிச்சு பாரு, என்னோட ஆசை என்ன, நான் நிறைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்தேன்னா நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுமா ஆகாதா? பட் நான் சப்போஸ் இங்கே இன்சுலேட்டர் ஒயர் பதில் கண்டக்டிங் ஒயர் யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அப்போ கரண்ட் ஸ்ட்ரைட்டாக இப்படி போகுமா இல்லை இப்படி சுற்றி வருமா? சுற்றி வந்தால் தானே எனக்கு நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்க போகுது. ஆமாவா இல்லையா? புரியுதா? ஏன்னா என் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்? லென்த்துக்கு ப்ரொபோஷனல், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்க்கு ப்ரொபோஷனல். இப்போ யோசிச்சு பாரு, சப்போஸ் கரண்ட் இப்படி சுற்றி வருதுன்னா நிறைய லென்த்தை ட்ராவல் பண்ணிட்டு வருமா? அப்போ நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். நான் பேசாமல் நேராக ட்ருன்னு விட்டேன்னா என்ன ஆகும்? லென்த்தே இல்லை பாரு, லென்த் என்ன அது இங்கே பாரு, நல்லா பாரு, எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக விடணும்னு சொன்னால் நான் ஒரு ஒயரே யூஸ் பண்ணிருக்கலாம். எதுக்கு இத்தனை இவ்வளோ வெயிட்டான ஒயர் தேவை? ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் அந்த வேலையை பண்ணியிருக்காது. நான் சொல்கிறது புரியுதா? எஸ். அப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி உண்டு டர்ன் எடுக்கிறேன். இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை சுற்றி, சரியா, இதை ரப்பர் இல்லை, நார்மல் ஒயரில் பார்த்துருக்கேன், அது வந்து பிளாஸ்டிக் வச்சு நீங்கள் இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. காப்பர் கம்பி இருக்கும் தெரியுமா? அந்த காப்பர் கம்பி என்ன பண்ணுவாங்கன்னா பெயிண்ட்டுக்குள்ளே முக்கி எடுத்துருவாங்க. அப்போ அந்த பெயிண்ட் வந்து இது சுற்றி இருக்க பெயிண்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னா இன்சுலேட் பண்ணும். அப்போ கரண்ட் வந்து ஒயருக்குள்ளே போகும், இப்படி டைரெக்டாக வெளியே வராது. சரியா? என்ன டிஃபிகல்ட்டி? நோ. இப்போ நல்லா பாரு, கரண்டோட டைரக்ஷன் என்ன சொல்கிறாங்க? இந்த டைரக்ஷனில் கரண்ட் இருக்குது, கரெக்டாக இல்லையா? கரண்ட் எப்படி இருக்கு? எங்கடா கரண்ட் அங்க இப்படி இங்க போட்டிருக்கு, இங்க பாரு, கரண்டோட டைரக்ஷன் தானே போட்டிருக்காங்க. ஆமாண்டா, இதான்டா கரண்ட். டேய், ஒயர் ஸ்ட்ரைட்டா இருக்குன்னு வச்சுக்கோ, இதை ஸ்ட்ரைட்டா கரண்ட் எடுத்துக்கோ. ஒயர் கேர்ள் அடிக்குதுன்னா பண்ணோமா இல்லையா? அதனால தானே சர்க்குலர்ல இப்படி சுத்துனேன். நல்லா பாரு, சப்போஸ் ஸ்ட்ரெயிட்டாக போகுதுன்னு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்க போகிறேன். சப்போஸ் கரண்ட் வந்து சுற்றி வருதுன்னா சுற்றி எது வருதோ அதை எடுத்துக்கோ. புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி? நோ. அப்போ கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் வர போகுது. அப்போ என் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன? இந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் போகுது, கரெக்டாக இல்லையா? இந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் போகுது. புரியுதா? வெரி குட். இது பார் மேக்னெட் மாதிரி வந்து இது நெக்ஸ்ட் லெசனில் வந்து ஒரு டாப்பிக்கே இருக்கும், சொலினாய்டு ஈக்குவலன்ட் டு பார் மேக்னெட் அப்படின்னு சொல்லி படிப்போம். அது நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். சரியா? எனி டிஃபிகல்ட்டி? நோ. இந்த இடத்துல சரியா, இது வந்து ஒரு பாயிண்ட்ல நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? நல்லா பாரு, கரண்ட் வந்து இதுலேருந்து வெளியே வருதா? இப்போ நல்லா பார்த்தனா இது ஒன்றும் இல்லை, லெட் மீ சே கட் பண்ணலடா, இது நோட் எடு, நான் வரேன் பாப்பா. இப்போ ஒன்றும் இல்லை. வெரி குட்ரா, கொண்டாடா, அதான்டா எனக்கு வேணும். சூப்பரா தம்பி. இப்போ நல்லா பாரு, என்ன ஆரத்தி எடுக்கணுமா? இப்போ நல்லா பாரு, இந்த சொலினாய்டு இந்த பிளேனுக்குள்ள வச்சுட்டேன்னா, அப்ப நல்லா பார்த்தனா இந்த இடத்துல இருந்து என்ன ஆகுது? சரியா? இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல தெரியுதா? அப்போ இந்த பிளேன்ல நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த மாதிரி சொலினாய்டு நான் சுற்றி வச்சிருக்கேன். இப்போ கரண்ட் இந்த மாதிரி வருது. அப்போ நல்லா பார்த்தனா கரண்ட் ரவுண்ட் அடிக்குதா? அப்போ கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் ரவுண்ட் அடிக்குதுன்னு சொன்னால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷனில் இருக்கும். பட் நான் என்ன பண்ணேன், இந்த குட்டி பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த குட்டி பாயிண்ட்ல கரண்ட் இப்படி வெளியே வருதா? கரண்ட் இப்படி வெளியே வருதா? அப்போ கரண்ட் வந்து நேராக வெளியே வருதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்குமா? அதனால தான் இங்கே கரண்ட், இது ஒயர், கரண்ட் இப்படி வருது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்குமா இருக்காதா? அந்த வயரை சுத்தி
புரியுதா? அதனால அது சரி, உனக்கு வேணா இது வரைகிறது ரொம்ப சிம்பிள். இங்கிட்டு வெளியே வருது பார்த்தியா? அப்போ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்குமா? இந்த இடத்துல இப்படி இருக்க போகுது. அந்த ஒரு பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். சரி, அந்த ஒயரை மொத்த செக்மெண்ட் கூட பார்க்காம என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் பார்க்குறேன். புரியுதா? இப்போ நடுவில் இருக்கிற பாயிண்ட்டுக்கு பார்த்தோன்னா இதே மாதிரி இப்படி சுற்றி வருமா? இப்போ ஆக்சுவலாக இந்த நடுவில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ. ஏன் நடுவில் இருக்கிற பாயிண்ட்ல கரண்ட் இப்படி இருக்குன்னா அந்த கரண்ட்டை சுற்றி ஆட் ஆகும். புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? நோ. தேங்க்யூ தம்பி. புரியுதா இது? அப்போ இது வந்து சிம்பிளாக நான் என்ன பண்ணிக்கலாம்னா, கரண்ட் எப்படி வந்து இதுலேருந்து இப்படி வெளியே வருதா? அப்போ வெளியே வர கரண்ட்டுக்கு நான் டாட் போட்டுக்கலாமா? உள்ளே போகிற கரண்ட்டுக்கு அப்போ பேசிக்கலி இது வந்து அண்டர்ஸ்டாண்டபிள். ஒயர் இங்கேருந்து இப்படி வந்து இதுக்குள்ளே போகுது. அடுத்து என்ன ஆகுது, இந்த ஒயர் இங்கேருந்து இங்கிட்டு வந்துருமா? அடுத்து இங்கேருந்து இப்படி. கரெக்டா? புரியுதா? ஒரு ஸ்பைரல் தெரியுதா உங்களுக்கு? இது வந்து பார்க்க வந்து கொச்ச கொச்சன்னு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், டாட் எக்ஸை மட்டும் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இங்கே என்ன அண்டர்ஸ்டாண்டபிள், இங்கேருந்து ஒரு ஒயர் வந்து இப்படி உள்ளே போயிருக்கு, இங்கேருந்து இப்படி. புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? டிஃபிகல்ட்டி? ஓகே. இப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாரு, எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறேன். அதுக்காக நான் ஒரு லூப் எடுத்திருக்கேன். சரியா? அப்போ எனக்கு மொத்தம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். கரெக்டாக இல்லையா? ஆமாவா இல்லையா? மொத்தம் இன்டெக்ரல் பி டாட் டிஎல். இது வந்து சம் ஏ பின்னு வச்சுக்கோ. இது சி, இது டி. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன? கரண்ட் இப்படி வரதுனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷனா? இது டைரக்ஷன் ஆஃப் நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா? ஓகே. இந்த ரீஜன்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க போறேன். இதானே ஃபார்முலா. அப்ப நல்லா பாரு, எதுல இருந்து எது வரைக்கும் a to b எடுத்துக்கலாமா? நான் a to bங்கிற சர்ஃபேஸ்ல b டாட் dl கண்டுபிடிக்கிறேன் பிளஸ் b to cங்கிற சர்ஃபேஸ்ல b டாட் dl. புரியுதா? ஒரு சிலிண்டர் எடுத்தோம், டோட்டல் ஃப்ளக்ஸ் வேணும்னா இந்த இடத்துல ஒரு ஏரியா எடுத்து, இங்க ஒரு ஏரியா எடுத்து, இங்க ஒரு ஏரியா எடுத்து. கரெக்டா இல்லையா? பிளஸ் சிடியில் இன்டெக்ரல் சிடியில், அடுத்து ஃபைனலாக டிஏல பி டாட் டிஏ. இப்போ கொஞ்சம் யோசி. இப்போ ஆம்பியர்ல இல்லனா என்ன பண்ணிருப்பாங்க? உட்கார்ந்து இந்த நார்மல் மெத்தட்ல வச்சு ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு உட்கார்ந்து கண்டுபிடி. ஒரு ஸ்ட்ரைட் வயருக்கு அந்த பிளஸ். சரியா? இப்போ நல்லா பாரு, பிங்கிற பிஎல் இந்த ஏபி இந்த டைரக்ஷன்ல இருக்கா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதே டைரக்ஷன்ல இருக்கு. வெரி குட். பிசியில் இந்த டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர்னா இது என்ன ஆயிரும்? இங்க பாரு, இது இப்படி இது இப்படி, அவ மைனஸ் போட்டுக்கலாமா? ஓகே. டிஏல ஏன் 0 ஆச்சுன்னு புரியுதா? இதுல என்ன 0ல என்ன ஆரோ போட சொல்ல? ஆரோ ஈக்குவல் டு 0 னு போடணும். சரியா? எல்லாரும் சும்மா போர் அடிக்குது. அழைச்சி விட்டேன்டா. இது வத்தன வச்சுக்கோ. இந்தியாவில் வந்து இதெல்லாம் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. யாராச்சும் ஒருத்தன் வந்து அவன் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, பின்னாடி வர எப்படி எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அன்னைக்கு வந்து கிரு தம்பி இருக்கான் தெரியுமா, அவன் கண்ணாடி உடஞ்சி போச்சு. அவன் வந்து அண்ணா போய் கண்ணாடி மாற்றிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்டால், நான் சரின்ட்டு கிளம்பி போனோம். எங்கன்னா இங்கே அது என்னது லென்ஸ் காட்டா. அன்னைக்கு வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிருந்துச்சு. மழை பெஞ்சது என் செருப்பில் பார்த்துன்னு வச்சுக்கோ. ஒரு நான் வந்து ஏதோ ஒரு தண்ணியில் வந்து கால் விட்டதுனால அது வந்து கொஞ்சம் ஈரமாயிடுச்சு, சகதி மாதிரி இருந்துச்சு. இப்போ
இப்போ லென்ஸ் காட்டில் வந்து செருப்பெல்லாம் கழட்டிட்டு போகணும்னு தேவையில்லை. பட் எனக்கு என்ன ஆயிடுச்சு, சக்தி இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னால் வந்து அவங்க இதை நாரடிக்க வேணாம் அப்படின்னு நான் செருப்பை வந்து வெளியே கழட்டிட்டு நான் உள்ளே போயிட்டு அவன் என்னோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டேன். டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு ஆதார் கார்டு கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, அப்போ தான் நான் வந்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆதார் கார்டு கொண்டு வாங்க, அப்போ தான் நான் வந்து கண்ணாடி வந்து மாற்றி தர முடியும், அதுக்கும் வந்து 50% நீங்கள் தரணும் அப்படின்னு பேசிட்டு நான் வெளியில் வந்து பார்க்குறேன். அங்கே வந்து ஒரு 20 பேர் செருப்பை கழட்டி வச்சுருக்காங்க. ஏடா ஏன் செருப்பு ஈரமாச்சுன்னா கழட்டிட்டு உள்ளே போனேன், நீங்கள் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்களேடா. மழை பெஞ்சது இங்கே திண்டுக்கல்ல இல்லை. புரியல, அந்த லென்ஸ்ல அந்த ரூல்ஸ் இல்லடா. அதுதான் நான் ரீசன் தெரியுதா இல்ல, பின்னாடி எல்லாரும் ஃபாலோ பண்ணுவேன். சரியா, இப்ப ஏதோ இந்த ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, பிரபுவோட பையனோட படம் தானாக்காரன். அத சொல்லுவாங்க பத்தி, ஒருத்தன் வந்து அந்த மரத்துக்கு காவல் காத்து நிக்கணும். சரியா, ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா அந்த காலத்துல இந்த மரம் ரொம்ப குட்டியா இருந்துச்சு. ஏதோ அந்த பசுமாடு வந்து அதை வந்து சாப்பிட்டு போயிடக்கூடாது, அதனால என்ன பண்ணாங்க, காவலுக்கு ஒருத்தவரை நிப்பாட்டினாங்க. அதுக்கு அடுத்து வரவர் என்ன பண்ணார், ஓகே அந்த மரத்துக்கிட்ட யாரோ நிக்கணும்னு சொல்லி இன்னொருத்தவரை நிப்பாட்டி விட்டுருவாரு. அது வந்து ஒரு 40-50 வருஷமா நடக்குது. இவங்க கேட்பாங்க, ஆமா ஐயா எதுக்கு அங்கே வந்து இதை பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா அது ஒரு 40 வருஷத்துக்கு இந்த கதை நடந்துச்சு. இப்ப இந்த மரமே பெருசாயிருச்சு, அதுக்கு பக்கத்துல ஒருத்தவங்க காவலுக்கு நிக்கிறான். இப்போ ஆக்சுவலாக பார்த்தோன்னா இது ரியல் லைஃப் ஸ்டோரியில கூட நடந்துச்சு. சரியா, இது பார்த்தோன்னா கோவா கிட்ட வந்து ஒரு கர்னல் இருப்பாரு. சரியா, கோவா கிட்ட பார்த்தோன்னா ஒரு கர்னல் இருப்பாரு. சரியா, அங்க பார்த்தோன்னா ஒருத்தவர் வந்து ஒரு செவருக்கு வெளியே ஒருத்தவன் இப்படி காவல் காத்த நிக்கிறான், ஒரு போலீஸ்காரன் நிக்கிறான். ரொம்ப நாளா கேட்கறேன் எதனால இப்படி நிக்கிறீங்க அப்படின்னா, கடைசியில தெரிஞ்சு முன்னாடி ஒரு காலத்துல வந்து அதை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, அந்த செவுரை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அது வந்து யாரோ டச் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு போலீஸ்காரன் அங்கே வந்து டியூட்டிக்கு நிப்பாட்டினாங்க. அடுத்து வர கர்னல் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல டியூட்டிக்கு சும்மா நிற்கணும், எதுக்கு நிற்க, அந்த செவரை இடிஞ்சு விழுக போது இன்னமும் அந்த பெயிண்ட் காயாம இருக்கும். அதே மாதிரி நான் சும்மா போர் அடிக்குதுன்னு ஆரோ மார்க் போட்டா எல்லாரும் ஆரோ மார்க் போடுங்க. பிசிக்ஸ் நடத்த வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்க நான் வரல. சரி, இப்ப நல்லா பாரு, இதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிளஸ் இதோட மேக்னெட்டிக் கண்டுபிடிச்ச போதுமா? அப்ப B.dl மைனஸ் B, சாரி ஆக்சுவலா டாட் போயிருச்சு. ஏன் டாட் போயிருச்சு? ஏன்னா இந்த இடத்துல காசு வந்து ஓகே. இப்போ நல்லா பாரு, இந்த B.dlக்கு பதிலா நான் நியூ நாட் ஐன்னு போடலாமா போடக்கூடாதா? நான் சொல்றது புரியுதா? இது வந்து AB, இது வந்து CD. அப்ப எனக்கு நெட் வேணும், B நெட் dl. இல்ல இது 0 ஆகாது. ஏன் அப்படின்னா இங்க பார்த்தனா இதுக்கு பதிலா என்ன போடுவேன், இல்ல நியூ நாட் இன்டு ஐன்னு போடுவேனா? ஏன்னா இதுக்குள்ளார கரண்ட் போக போதா இல்லையா? அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா ஆகும். இந்த இடத்துல கரண்டே போகாது, அப்ப அங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குமா? அப்ப இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட், அப்ப B நெட் dl. அதே மாதிரி இதுல எத்தனை டர்ன்ஸ் இருக்கு? n நம்பர் ஆஃப் டர்ன் இருக்கு. அப்ப n, அப்ப B ஓட வேல்யூ என்ன கிடைக்க போகுது எனக்கு? B due to solenoid n nu naught I by l. இல்லனா இது வந்து சிம்பிளி ஃபார்முலா nu naught n I. இந்த இடத்துல n எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். சரியா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட். எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? சிம்பிளி சோலினாய்டோட காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். இதுதானே யோசிச்சு பாரு, நான் இதை எதை வச்சு சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? பயோட் செவரட் லாவ் கூட்டு வந்து இந்த லென்த்து இந்த லென்த்து இந்த லென்த்து இந்த லென்த்து. இப்போ நீ யோசிச்சு பாரு, இதில் அவமானப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. சரியா, இல்லடா இப்ப நீ இல்ல இதுல அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு சொல்லு? ஒரு காலத்துல பார்த்தனா இந்தியா டீமுக்கு ஓஹோன்னு கேப்டன் ஆனது, அவ்வளோ கேப்டன் அக்ரெஷன் சொல்லிட்டு ரொம்ப அவசியம். சரியா, யோசிச்சுவார், கேப்டன் அக்ரெசிவ் வேர்ல்ட்ல பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஓஹோன்னு வாழ்த்தினவங்கள
இப்போ பும்ரா கேப்டனால தலைவர் இன்னும் ஃபீல்ட்ல இருந்து கமான் கைஸ் விக்கெட் எடுங்க கைஸ் இப்பயாவது ஒரு மேட்ச் ஜெயிச்சிருங்க கைஸ் விராட் கோலி பாவுண்ட பாக்குறது சரி அவரை வந்து வேணான்னு சொல்லிட்டு சரியா விராட் கோலி வேண்டாம் நாங்க ரோஹித் சர்மா இறக்கி விடுறோம் நாங்க கேப்டன்சிக்கு அப்ப அட்லீஸ்ட் ரோஹித் சர்மா இல்லாதப்ப திரும்பி விராட்டை கேப்டன் ஆக்கி இருக்கணுமா இல்லையா பும்ரா வரான் ஹார்திக் பாண்டியா வரான் ரிஷப் பண்ட் வரான் அடுத்து யாரா மிச்சம் இருக்கா ஸ்ரேயஸ் ஐயர் என்ன கூப்பிடு இல்ல 2019 இல்ல 2016ல ஃபேமஸ் 16-17ல ஃபேமஸ் 17 ஐபிஎல்ல தான் ரிஷப் பண்ட் ஃபேமஸ் ஆனது ஏன்னா அதுல வந்து எங்க டீம் இருக்கும் சரியா திண்டான்னு ஒரு பிளேயர் இருப்பார் எங்க டீம்ல அப்போதைக்கு சென்னையில பேனு அப்ப எங்களுக்கு அல்டிமேட் ஒரு பிளேயர் கொடுத்தாங்க திண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேட்ச் வந்து ஓகே சென்னை நல்லா சூப்பரா விளையாடுறாங்க ஒரு ஓவர் 20வது ஓவர் கண்ணை மூடிட்டு எந்திரிச்சு பார்த்தா 30 ரன் அடிச்சுட்டேன்றாங்க பார்த்தா திண்டா அப்பதான் திண்டா ஃபேமஸ் ஆனார் அடிச்சது யாருன்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்போல்லாம் யாருனே தெரியாது நான் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா நினைச்சேன் இவங்க எல்லாம் பண்ணிட்டுனாங்க சரி ஒரு வேலை குக்கு பெல்லு ரூட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு ஏதோ இங்கிலாந்து பிளேயர் வந்திருப்பேன் கடைசியில் பார்த்தா ஹிந்தியில பேசிக்க பின்னாடி கமான் ஆஷ் புரியுதா ஹலோ புரிஞ்சா ஸோ இப்போ நல்லா பாரு ஒன்றுமே இல்லை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் லாங் ஸ்ட்ரெயிட் சொல்லினடுக்கு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் தான் நம்ம என்ன எழுதியிருக்கோம் கேபிட்டல் N டிவைடட் பை L இது N வந்து ஒன்றுமே கிடையாது கேபிட்டல் N டிவைடட் பை L சரியா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் ஃபார்முலா என்ன நியூ நாட் NI உள்ளுக்குள்ளார இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மா இருக்க போகுது எவ்வளோ இருக்க போகுது நியூ நாட் NI ஆனா இந்த எண்ட் இருக்கும் பாத்தியா B at end அந்த எண்ட்ல மட்டும் இதோட வேல்யூ வந்து நியூ நாட் NI by 2 ஏன்னா இந்த ரெண்டு எண்ட்ல இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து பாதி ஆயிரும் ஏன் அப்படின்னா இது வந்து இப்படி கர்வ் அடிக்குமா அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கேன்சல் ஆயிரும் இல்ல பாதி மேக்னெட்டிக் கேன்சல் ஆயிரும் அதனால பாதி இருக்கும் அப்ப இதோட கிராஃப் எப்படி இருக்க போகுதுன்னா சென்டர் ஃபுல் எப்படி இருக்கும் நியூ நாட் NI எட்ஜ்ல எவ்வளோ half புரியுதா எஸ்